வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியன் ஃபுட் நாசி லெமக் ரெசிபி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 20 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கி சுடு தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இது இருக்கட்டும். நாசி லெமக்கு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் பீனட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சால்டட் பீனட் எடுத்துருக்கிறதுனால சால்ட் ஆட் பண்ணல. நீங்கள் அன்சால்டட் எடுத்துருந்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு கப் நெத்திலி கருவாடையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும். இந்த மாதிரி நாசி லெமக்கு ஒரு சம்பல் ரெடி பண்ணணும். அதுக்கு 5 பழுத்த தக்காளி, ஊற வச்ச காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு புடி நறுக்குன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 1.5 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 8 பேருக்கான குவான்டிட்டியை செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை கூட்டிக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சைடில் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 2 கைப்பிடி அளவு நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகும். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே 4 பேண்டன் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா எவாப்ரேட் ஆகி சம்பல் நல்லா திக்காக வரணும், எண்ணெய் பிரிஞ்சு. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் ஆனியன்லேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் சிக்கன் ஸ்டாக் கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் 2 கைப்பிடி அளவு நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஷ் செய்ய நான் இன்றைக்கி 1 கிலோ நறுக்குன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 கைப்பிடி அளவு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சம்பலுக்கு நிறைய ஆனியன் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு ஹாஃப் மூடி லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க மேலே. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபைனலாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சம்பல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கோகோனட் ரைஸ். இன்றைக்கி நான் 2 படி அரிசி எடுத்துருக்கிறேன். 24 கேரட் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுதான் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அலசி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 2 படி அரிசிக்கு 4 படி தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். இது கூட 4 பீஸ் பாண்டன் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 70% பாலும் ரைஸும் நல்லா குக் ஆகி வந்தோடனே தம் போட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளோட கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நாசி லெம்மா கூட பாயில்டு எக்கும் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ எக்கையும் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். சாலட்ஸ்க்கு கேபேஜ், கியூக்கம்பர், மேங்கோ, ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் மல்லி இலை, ஒரு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பெப்பர் பவுடர், சால்ட், வினிகர், லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதுதான். 1 கப் கோகோனட் ரைஸ். இது கூடவே கொஞ்சம் நெத்திலி கருவாடு, கொஞ்சம் ஃப்ரைட் பீனட்ஸ், பாயில்டு எக், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாலட், ஃபைனலாக நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் சம்பல். இது சிக்கனில் தான் செய்யணும்னு இல்லை, இதே மெத்தடில் ப்ரான் அப்புறம் எக்கில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நாசி லெமக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் கான்டென்ட்டுக்கு நாப்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.